ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைய வரை வந்து கன்சல்டேஷனுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸாக உள்ளார வராங்க, இங்கே ஜாப்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, நல்லா நடத்த மாட்டுறாங்க, என்ன எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வேலை வாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றவங்களுக்கு அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ஊரில் மாடர்ன் டே ஸ்லேவரி ஆக்ட்னே ஒரு ஆக்ட் இருக்குது. இவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும், இவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் இவ்வளோ பிரேக் இருக்கணும். த பேசிக் ரெக்குயர்மெண்ட் இஸ் யூ நீட் டு ஹேவ் அ ஜாப் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டில் வந்து டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், சிக்னஸ் பே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், உங்கள் ஹாலிடே என்டைட்டில்மெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், உங்களோட பெட்டர்னிட்டி மெட்டர்னிட்டி அலவன்ஸை பற்றி பண்ணியிருக்கணும். ஒர்க் பிளேஸில் வந்து தெஃப்ட் நடக்கலாம், ராபரி இருக்கலாம், ஆம் ராபரி இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, ஒய்ஃப் படிக்க வராங்க, ஹஸ்பண்டு வந்து டிபெண்டாக வராங்க, வந்தோடனே ஒய்ஃப் அமுச்சு விட்ருவாங்க, வந்துட்டு இங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஊரில் இருந்து எஜுகேஷன் கன்சல்டன்சியோ ஏஜென்ட்டோ வந்து இவங்க கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா வந்து காலேஜில் ரெஜிஸ்டர் பண்ண பயோமெட்ரிக் கார்டு வாங்க, பிஆர்பி கார்டு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம ஊர்லேருந்து இப்போ நிறைய பேர் இங்கே வேலை பார்க்க வந்துட்டீங்க, டிபெண்ட்டாக வரீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக வரீங்க, நிறைய இடத்துல வேலை பார்க்குறீங்க. ஸோ எனக்கு வந்து ரீசெண்டாக நிறைய கால்ஸும் கம்ப்ளைண்ட்ஸும் வருது. இந்த மாதிரி என்ன, நான் தெரியாமல் ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டேன், கொடுமைப்படுத்துகிறாங்க, நிறைய ஹவர்ஸ் வேலை பார்க்க வைக்கிறாங்க, டைமில் காசு கொடுக்க மாட்டுறாங்க, நான் என்னென்ன பண்ணுறது, லீகல் ரைட்ஸ் எனக்கு என்ன ஆஸ் எ எம்ப்ளாயி அப்படின்னு தெரிய மாட்டேது அப்படிலாம் கேட்டிங்க. ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே நம்ம யூகேயில் இருக்க ஒரு லீடிங் லாயர், நம்ம தமிழ் லாயர், அவர்கிட்ட நான் வந்து ஃபுல்லாக இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்வியூவில் உங்களோட ரைட்ஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ரொம்ப கிளியராக எம்ப்ளாயருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, எந்த டைம்லேயும் நீங்கள் பயப்பட வேண்டாம்னு ஒரு கிளியரான பாயிண்ட் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அவரை நீங்கள் எப்பயாச்சும் நீங்கள் வந்து போய் காண்டாக்ட் பண்ணோன்னா டெஃபினட்டாக என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம காண்டாக்ட் வாங்கி கொடுக்குறோம். ஸோ இந்த எபிசோட் வந்து இந்த ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் லா என்ன இருக்குது, எம்ப்ளாயி நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது. ஸோ யாருமே வந்து ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணணும்னு யோசிக்க வேண்டாம். இது ஒரு குட் நியூஸ் தான் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. ஸோ ஃபுல் எபிசோடை பாருங்கள். ஸோ பிரதாப் அப்பாவு இவங்க வந்து இப்போது அறம் லீகல் சாலிசிட்டர்ஸ்னு நடத்திட்டு இருக்கீங்க. ஆமாங்க. எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க? அது நான் அறம் லீகல் வந்து ஒரு 4 years ஆகுதுங்க. 4 years. அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு கம்பெனியோட டைரக்டராக இருந்தேன். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனியோட அசோசியேட்டாக இருந்தோம். ஆல் த வைல் வந்து லாஸ்ட் 10-12 years-ஆக வந்து I'm on my own independent. Okay. Associate இருந்தேன்னா வந்து we'll take care of our work. Office rental sharing basisல வந்து பண்ணிட்டு இருக்கோம். So I have a experience of around 21 years in legal industry. Wow. 21 years எங்க பண்ணீங்க? இந்தியால லா பண்ணேங்க. லா பண்ணிட்டு then I moved to UK. அதுக்கப்புறம் இங்க வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு சரி and then I had a conversion exam. அது முடிச்சிட்டு இந்த கண்ட்ரியோட சொலிசிட்டரா குவாலிஃபை ஆனேன். So நார்மலா நான் குவாலிஃபை ஆகிற டைம்ல வந்து it is called solicitor Supreme Court of England and Wales. So we can go present the matter, present the paper until Supreme Court of England and Wales. Supreme Court of England and Wales. Okay, that's fine. So 21 years of experience. இப்போ வந்து ஸ்பெஷலைசேஷன் ஏதாச்சும் சொன்னா நீங்க உங்களோட ஸ்பெஷலைசேஷன் நான் இனிஷியலா ஆரம்பிக்கும் போது இமிகிரேஷன் வச்சு ஆரம்பிச்சோம். அப்புறம் இமிகிரேஷனுக்கு அப்புறம் வந்து ஸ்லோலி வி வென்ட் இன்டு ஃபேமிலி, எம்ப்ளாய்மெண்ட், சிவில் லிட்டிகேஷன். அதுக்கப்புறம் வந்து சில ஹை அண்ட் கிரைம் மேட்டர்ஸ் வந்து அதாவது பிரைவேட் கிரைம் மேட்டர்ஸ், நாட் வித் பப்ளிக் திங், அதாவது ரீபொசிஷன் ஆஃப் அசெட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் கன்ஃபிஸ்கேஷன் பண்றாங்க இல்லைங்களா. ஆமா. இப்போ அது மாதிரி வந்து இப்போ சில ஸ்மக்லிங் மேட்டர்ஸ்லாம் வரும். ஓகே. ஸோ இப்போ அதில் வந்து ப்ராப்பர்ட்டி ரெக்கவரியில் வந்து வி டு ஸ்பெஷலைஸ் இன் தோஸ் ஏரியாஸ். சூப்பர். ஸோ உங்களோட கிளைண்ட் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? கிளைண்ட் பேஸ் இஸ் அரௌண்ட் 5,000 கிளைண்ட்ஸ்க்கு மேலே. அதாவது 5,000 ஆன் மை ஃபோன் கான்டாக்ட்ஸ். கான்டாக்ட்ஸ் இல்லாமல் என்கொயரி வரதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஓகே. ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்காலேருந்து வர கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து கன்சல்டேஷனுக்கு we don't do any charges. Fine. Okay. ஏன்னா அது வந்து it is more time consuming process. ஃபோனில் கூப்பிட்டாங்கன்னா 10 minutes அட்வைஸ் பண்ணி முடிச்சிருவோம் நாங்கள். unless and until it is necessary to meet in person. in person வந்தாங்கன்னா எங்களுக்கு 1 hour 60 pound கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். நான் அந்த 1 hour உட்கார்றது வந்து it is not affordable for us-ன்றதுனால we do a free consultation. சூப்பர். இங்கே அதுலேயே கன்சல்டேஷன்லேயே நிறைய காசு கொடுக்குற நிறைய பேர் இருக்குல்ல. ஓகே. ஆமாம், அதில் வந்து நாங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் தான். இது ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைய வரை வந்து கன்சல்டேஷனுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறோம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, நிறைய ஓவர்சீஸ்ல வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ல வராங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன குவரிஸ் இருக்கும். ஓகே, அது வந்து
the solution can be given in 2 minutes of time இல்ல 1 minute of time. Requirement, eligibility இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சொல்றது இல்ல. அதுல போய் நம்ம ஒரு 50 pound 60 pound கன்சல்டேஷன் வாங்குறது வந்து I don't feel it right. அதனால விட்டாச்சு. ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 3 years of 4 years நீங்க இது ஆரம்பிச்சப்போ வந்தது. ஆமா. And I'm so happy to see the growth. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஸ்டாஃப் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு more than 14 people work பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா 12 to 14 பார்ட் டைமர்ஸோட சேர்த்தா வந்து 14 of them are ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒர்க் கொடுத்துருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்கிட்ட ஸ்டூடெண்டா வந்து எம்பிஏ முடிச்சுட்டு ஸ்டூடெண்டா வந்து எனக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்டா எடுத்து அவங்களுக்கு வந்து லீகல் ப்ரோக்ராம்ல சிட்டி யூனிவர்சிட்டியில வந்து ஷார்ட் டைம் கோர்சஸ் இதெல்லாம் போட்டு அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி அப்புறம் அவங்கள கன்வென்சர் ஆக்கி தே ஆர் இன்டு கன்வென்சிங் பிராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. ஓவர்சீஸ்ல இருந்து இங்க எல்எல்எம் படிக்கிறதுக்கு வராங்க இல்லைங்களா, ஊர்ல இருந்து குவாலிஃபை ஆகி வராங்க. இப்போ அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. And then I'm a lifetime trainer for solicitors, so I can train solicitors. I'm authorized by Solicitor Regulation Authority to train solicitors. Okay. So அதையும் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இருக்காங்க. நான் ட்ரைனிங் பிரின்சிபல், as a training principal I can engage people on contract basis for training. ஓகே சூப்பர். ஸோ எனக்கு என்னென்னா இப்போ நிறைய கேள்விகள் இருந்தது. சில விஷயங்கள் வந்து இந்த லா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைரெக்டாக இந்த பாயிண்ட்டை தான் பேசுகிறோன்னு தெரியாது. நான் சொல்கிறேன் அது எங்கே நீங்கள் அலைன் ஆகணும்னு அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் இதை பற்றி பேசுகிறோம், நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸாக உள்ளார வராங்க. ஸோ அவங்க வந்து இங்கே ஜாப்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்க்குறது வந்து கேஷ் இன் ஹேண்ட் வாங்குறாங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ ஆகிடுது. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் வாங்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அவங்க வந்து அந்த காசுக்கு ஆசைப்பட்டு எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி என்ன நல்லா நடத்த மாட்டுறாங்க, என்னை எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வேலை வாங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றவங்களுக்கு அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி இதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட். லண்டன் தமிழன் மூலிமா நான் வைக்க வேண்டிய ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தே டோன்ட் அப்ளை ஃபார் ஜாப்ஸ். ஓகே த டைம் வந்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ இல்லை படம் பார்க்கறதுலையோ ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ஒரு 4-5 ஜாப் ரெக்குவயர்மெண்ட்டை எடுத்து எனி ஜாப், ஓகே, அந்தந்த ஜாப் அந்தந்த போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணலாம். ஈவன் யூ டேக் அ ரீட்டைல் செக்டர், டெஸ்கோ, சேன்ஸ்பரியா இருந்தாலும் போய் அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. தே கோ ஒன்லி த்ரூ ரெஃபரன்ஸ். என் ஃப்ரெண்டு அங்கே வேலை செய்கிறான் அதனால அவன் சேர்த்து விட்டான், இந்த ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க சேர்த்து விட்டாங்க, எங்களுக்கு கசின் ஊர்லேருந்து சொன்னாங்க அங்கே போய் சேருன்னாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, எனக்கு 20 ஹவர்ஸ் தான் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, ஒரு 10 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, 20 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் கேஷ் இன் ஹேண்டுக்கு வந்து கமிட் பண்ணுறேன்னு போகும்போது தே எண்ட் அப் இன்டு lot of troubles. Okay. அது வந்து in legal termல சொன்னா that is called modern day slavery. modern day slavery. இங்க வந்து இந்த ஊர்ல modern day slavery act னே ஒரு ஆக்ட் இருக்கு. சோ அந்த modern day slavery act படி பாத்தீங்கன்னா ஒரு work environment வந்து there are certain legal specification. இவ்வளவு நேரம் தான் வேலை செய்யணும், இவ்வளவு நேரம் வேலை செஞ்சா இவ்வளவு பிரேக் இருக்கணும். ஓகே, இப்ப 9 o'clock ஆரம்பிச்சு 6 o'clock முடிக்கிறாங்கன்னா 45 minutes 1 hour lunch break, 2 15 minutes டீ பிரேக் வந்து இருக்கணும். ஓகே, சோ இது எல்லாமே நாம 45 15 வந்து அது மினிமம் ரெக்குவயர்மென்ட் நாம இருக்கு. அது either it can be paid break or unpaid break, எதுவா இருந்தாலும் அது இருக்கணும். ஓகே, அப்ப ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஒர்க்கும் இருக்குது. நிறைய பேர் வந்து என்னென்னா வந்து எனக்கு பேக் இன்ஜுரி ஆகிடுச்சு, அந்த இன்ஜுரி ஆகிடுச்சு. ஏன்னா மேனுவல் ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து எந்த எம்ப்ளாய்மெண்ட் இதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. லிஃப்டிங் ப்ரொசீஜர்லேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றுத்துக்கும் வந்து தே ஹேவ் அ செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக வர்றவங்க வந்து ஷாப்ஸ்லையோ இல்லை ரீட்டைல் பெட்ரோல் ஸ்டேஷனில் இங்கே வேலை செய்யும்போது எம்ப்ளாயர் இஸ் நாட் அவேர் ஆஃப் மேனுவல் ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர்ஸ், புரியுது, எம்ப்ளாயி இஸ் நாட் அவேர் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ். ஓகே, என்ன பண்ணுறாங்க வந்து குளிரான நாடு, ஒரு கிரேட்டை தூக்குனேன் வெயிட்டாக இருந்தது 50 கிலோ வந்து எனக்கு பேக் போயிடுச்சு, நடக்க முடியல அப்படின்றதெல்லாம் வருவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே என்னன்னா இந்த இன்சூரன்ஸ் மூலியமா நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க இல்லை வந்து எம்ப்ளாயர் அகேன்ஸ்டாக ஃபைல் பண்ணுறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைபியூனல்ல பண்ணும்போது the basic requirement is you need to have a job contract. ஜாப் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட்ல வந்து உங்களோட டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், சிக்னஸ் பே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், உங்க ஹாலிடே என்டைட்டில்மெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், உங்களோட மெட்டர்னிட்டி அலவன்ஸை பத்தி பண்ணியிருக்கணும். இது பார்ட் டைம்க்கு கூட எந்த எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, கான்ட்ராக்ட் இஸ் அ மேண்டேட்டரி ரெக்குவயர்மெண்ட். ஓகே, இப்போ எம்ப்ளாயி வரும்போது கான்ட்ராக்ட் இஸ் அ மேண்டேட்டரி ரெக்குவயர்மெண்ட். சில பேர் இப்போ இந்த கிராஜுவேட் ரூட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டா போறாங்க. செல்ஃப்
செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் போகும்போது அட்லீஸ்ட் ஓரல் கான்ட்ராக்ட் இருந்தனாலும் இல்லை வந்து சம் சார்ட் ஆஃப் பேப்பர் ஒர்க் ஹேஸ் டு பி தேர். ஓகே, ஸோ இந்த பேப்பர் ஒர்க் இருக்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் எ ப்ரொடெக்ஷன். ஏன்னா ஒர்க் பிளேஸில் வந்து தெஃப்ட் நடக்கலாம், ராபரி இருக்கலாம், ஆர்ம் ராபரி இருக்கலாம். நீங்கள் பேப்பர் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் வாட் பேசிஸ் யூ வில் கோ அகேன்ஸ்ட் ஃபார் an insurance claim. புரியுது, எந்த விதமான இதுவும் வந்து பண்ண முடியாது. ஸோ when someone is joining in a job, ஆஃபர் லெட்டரில் ஆரம்பிச்சு, அது என்ன சாதாரண ஜாபாக இருந்தாலும் சரி, ஆஃபர் லெட்டர் ஆரம்பிச்சு 2 பேஜுக்கு சிம்பிளான டேர்ம்ஸில் இருந்தாலும் வந்து என்ன அவர்லி பே வந்து நேஷனல் மினிமம் வேஜஸ்க்கு மேலே வந்து இருக்கணும். அவர்லி பே இது இந்த அவர்லி பே. அதுக்கப்புறம் வந்து என்ன ஹாலிடே என்டைட்டில்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேற என்ன அதர் பெனிஃபிட்ஸ் இருக்கு, பென்ஷன்ல என்ரோல் பண்றாங்களா. இப்போ எங்க ஸ்டாஃப் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து வி டூ அன் ஆட்டோ என்ரோல்மெண்ட். பென்ஷன்ல வந்து நம்ம வந்து என்ரோல் பண்ணுவோம். எம்ப்ளாயி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னா எம்ப்ளாயர் எங்க சைட்ல இருந்து நாங்க வந்து வில் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பீங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாம கேஷ் இன் ஹேண்ட் கொடுக்கறது, இல்லை எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து ஒர்க் வாங்குறது. இப்போ சில பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் கம்ப்ளைனிங் நாங்கள் 9 மணிக்கு காலைல 7 மணிக்கு ஆரம்பித்தோம், 6 மணிக்கு ஆரம்பித்தோம், நைட்டு 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து சில அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் தராங்க, சிலது வந்து கேஷ் இன் ஹேண்ட் தராங்க. அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இங்கே செட்டில் ஆனவங்களே வந்து இருக்காங்க. இப்போ சில பேர் அசைலம் சீக்கர்ஸாக வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவேர்னஸ் இல்லாத வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. டிபெண்டாக வரவங்களும் வந்து அந்த மாதிரி வந்து தே கோ எண்ட் அப் டூயிங் திங்ஸ். ஓகே, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து வரவங்களுக்கு, அதாவது ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா ட்ரஸ்ட் லாயல்ட்டின்ற ஒரு இஷ்யூ இருக்கு. ஐயோ அவங்க கோச்சுப்பாங்களோ, அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற பேசிஸ்ல வந்து பல விஷயங்களை வந்து அந்த லீகல் பைண்டிங்கா இருக்காது. இப்ப என்னன்னா ஈவன் when they go in for a rental or they go in for a job வந்து ஆரம்பத்திலே வந்து எல்லாமே தெளிவா பேசி பேப்பர்ல போட்டாங்கன்னா 2 பக்கத்துக்கும் வந்து டிஸ்பியூட் வராது. அது ரெண்டாவது வந்து அக்யூமுலேட்டட் வேஜஸ்ன்ற கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய வருது. அதாவது அப்புறம் தரேன் வந்து விசா போறதுக்கு வந்து வேணும்ன்ற போது நான் தரேன், இப்போ வேண்டாம் ஒரு 4 months கழிச்சு தரேன்ட்டு இது அக்யூமுலேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எம்ப்ளாயர்ஸ்க்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து 8,000 பவுண்ட் கொடுக்கணும், 10,000 பவுண்ட் கொடுக்கணும், லம்பா கொடுக்கும்போது என்னன்னா அந்த மனசு வராது. அப்போ வந்து they go end up with unfair dismissal. ஸோ அந்த மாதிரி அன்ஃபேர் இப்போ என்னன்னா தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு நடுவில் வந்ததுக்கப்புறம் தெரியுது இந்த மாதிரி நான் 1 மாதம் ஆயிடுச்சு, என்னை வந்து கொத்துமடி மாதிரி நடத்துகிறாங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, என்னால் இப்போ வெளியில் வரணும்னா வரும்போது வந்து லா வைஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கான்ட்ராக்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போது இவங்க எதுக்கு பயந்துட்டு போகிறாங்கன்னா இவங்கள பற்றியும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ இவங்க தப்பாக வாங்கியிருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ டு வாட் எக்ஸ்டென்ட் தே கேன் கோ? இப்போ எம்ப்ளாயருக்கு அகேன்ஸ்டா போனா would they win it? டெஃபினட்டா வந்து வின் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் கொடுக்கல அப்படின்னும் போது வந்து எம்ப்ளாயர் இஸ் லையபிள். ஓகே, அதாவது எனி ஜாப் வந்து ஒரு 3 டேர்ம் வந்து சொல்லுவாங்க. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கோஷன், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. எனிதிங் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் கம்பல்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து பயத்தினால ஃபியர் ஃபேக்டர்னால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. அட் ஒன் ஸ்டேஜ் வந்து they can go approach their local solicitors. சிட்டிசன் அட்வைசரி பியூரோ வந்து இருக்கு கவர்மெண்ட்ல. சிட்டிசன் அட்வைசரி பியூரோல வந்து இப்போ பண்ணலாம். சோ அது மெயினா நோட் பண்ணீங்க, சிட்டிசன் அட்வைசரி பியூரோ. அதுல போய் நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணீங்கன்னா you can go every council there is a citizen advisory bureau. அது இல்லாம வந்து நிறைய வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸும் வந்து நிறைய இருக்கு, சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கு இன் சப்போர்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அது இப்போ சில செயின் ஆஃப் பிசினஸஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து they will have an union. ஓகே இப்போ யூனியன்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15 பவுண்டு, 20 பவுண்டு, 25 பவுண்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய யூனியன் இருக்கு. இங்கே வந்து பிறந்து வளர்ற பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் டைம்லேயே வந்து சொல்லிடுவாங்க இது இருக்கு. இப்போ யுனைட் யூனியன் இருக்கு, கம்யூனிகேஷன் ஒர்க்கர்ஸ் யூனியன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய யூனியன் இருக்கு. யூனியன்ல வந்து உங்க எம்ப்ளாயர் வந்து ஓகேவா, அதுல வந்து ரிலேட்டடோ இல்லையோ, ஆஸ் அன் எம்ப்ளாயி யூ கேன் கோ
subscribe to certain union. Oh yeah. அப்ப அந்த யூனியன்ல வரும்போது என்ன ஆகும்னா எம்ப்ளாயீஸ் ஆர் ப்ரொடெக்டட். Okay. ஓகே, யூனியனோட மெம்பர்ஷிப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இப்போ அன்ஃபேர் டிஸ்மிஸ்ல இருந்ததுன்னா யூனியனோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ யூனியனோட அந்த லோக்கல் யூனியனோட பிரசிடென்ட்டோ மெம்பரோ வந்து they will write to your employer. Super. They will challenge your employer. They will say that we will sue the employer. So it is like a indirect insurance மாதிரி. ஒரு 15 பவுண்ட்ல இது இவ்வளவு பண்ணிக்கலாம். 15-20 பவுண்ட் தான் வந்து ஒரு டிஃபரண்ட் கவுண்டி டிஃபரண்ட் இதுக்கு வந்து டிஃபரண்ட் யூனியன்ஸ். ஸோ ஆன்லைன்லயே யூனியன்ஸ் ஆன்லைன்லயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அப்போ எப்படின்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ எம்ப்ளாயர்ஸ் டியூட்டி டு அந்த இது கான்ட்ராக்ட்லாம் பண்ணணும். ஸோ நீங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்காதீங்க, நீங்கள் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, நீங்கள் போய் ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து அதுவே இப்போ வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமே அந்த மாதிரி இருக்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கட் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு டெஃபினட்டாக அது பண்ணலாம். ஸோ இன்னொரு மைனஸ் சைடில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த காசு வருதேன்னு உட்காந்துட்டு இந்த ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த ரொம்ப ஷார்ட் சைட்டடாக பார்த்துட்டு நிறைய பேரை திருப்பி அமைச்சிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒன்று அட்டெண்டன்ஸ் இல்லை, அப்புறம் இந்த காசு இது பண்ணுறாங்க. இப்போ வந்து சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, ஒய்ஃப் படிக்க வராங்க, ஹஸ்பண்டு வந்து இதுவாக வராங்க, பேர் என்ன டிபெண்ட்டாக வராங்க, வந்தோடனே ஒய்ஃப் அமுச்சு விட்றாங்க, வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதுக்கு வந்து என்னன்னா வர ஸ்டூடெண்ட் வந்து ஆல்வேஸ் ஷுட் திங்க் தட் நாங்கள் வந்து எல்லா விதத்துலையும் நான் ஸ்ட்ராங்கு. இப்போ ஊர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கும்போது வந்து அவங்களோட லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸு, ஊரில் இருந்து எஜுகேஷன் கன்சல்டன்சியோ ஏஜென்ட்டோ வந்து ஸ்டூடெண்ட் அட்மிஷன் எடுத்து தரவங்க வந்து இவங்க கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா வந்து காலேஜில் ரெஜிஸ்டர் பண்ண பயோமெட்ரிக் கார்டு வாங்கு, பிஆர்பி கார்டு வாங்கு, படிச்சு நீ எல்லாம் வந்து பண்ண முடியாது. ஓகே, இது வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து நான் வந்து ஐ ஃபேஸ்ட் ஆஸ் வெல். ஓகே, நான் ஊர்ல ஸ்டூடெண்டா நான் வந்து லா முடிச்சுட்டு வரும்போது நான் ரொம்ப வந்து ஒரு ப்ரௌடா சொல்லுவேன், நான் ஒரு நாள் வந்து இந்த ஊர்ல லாயர் ஆவேன் அப்படின்னும் போது இருக்கிற வேலையை பாருப்பா, செல்ஃப் எடுக்கிற வேலையை பாரு, அதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா. அது என்ன ஆகுதுன்னா அங்க இருந்து அனுப்பும் போதே சொல்லி அனுப்புறாங்க, பெட்ரோல் ஸ்டேஷன்ல வேலை எடுத்து தருவோம், இல்ல ஆஃப் லைசன்ஸ்ல இருந்து நாங்க வேலை எடுத்து தருவோம், இது பண்ண முடியாதுன்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, do not lose your long term goals for your short term commitments. சூப்பரா சொன்னீங்க. Okay, very good. everyone will have their short term commitments. long term goal வந்து foresee பண்ணனும். இந்த 1 year வந்து ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணி கிளியரா வந்து படிச்சு முடிச்சு ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு 2 year of graduate route இருக்கும். 2 year of graduate routeல வந்து you put your effort and energy to apply for a job. அதான் லாங் டைம். ஓகே, அதுதான் வந்து லாங் டைம் கோல். இப்போ நான் ஒரு 1 week முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். பார்த்துட்டு கோர்ஸ் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஏர்னஸ்ட் அண்ட் யங்ல வந்து ஆஃபர் லெட்டர் இருக்குண்ணே. எனக்கு வந்து சோ சர்ப்ரைஸ்டு. தம்பி எங்கப்பா, எந்த ஊர்? இல்லை, பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தான், ஊரில் வந்து இன்ஜினியரிங் வந்து முடித்தேன், இங்கே வந்து இருந்தேன், இந்த மாதிரி லைஃப் நான் எவ்வளோ நாள் வந்து கடையில் வேலை செய்வேன்னு வந்து இது இருந்தது. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம் வந்து கிடைச்சது. எனக்கு கிடைச்ச உடனே அதில் வந்து ஒரு 6 months கண்டினியூ பண்ணேன். இப்போ வந்து எனக்கு வந்து 26K வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வெரி குட், வெரி குட். எனக்கு வந்து ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ். நான் சொன்னேன், தம்பி நீங்கள் வந்து இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி யங்ஸ்டர்ஸ். நிறைய பேர் வந்து ஒரு ஆம்பிஷன் ட்ரீம் எல்லாத்தோட வராங்க, வந்துட்டு they lose their dream in this country. என்னவா ஆகணும்னு நினைச்சு வராங்களோ அது வந்து விட்டுறாங்க, அது வந்து பண்றது இல்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஊரில் ஆல்ரெடி ஒர்க் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஹை ப்ரொஃபைல் இருக்கும். சில பேர் வருவாங்க, நான் வந்து ஊரில் வந்து ஐபிஎம்ல வேலை செஞ்சேன், அசென்சர்ல வேலை செஞ்சேன், 8 years எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, கடையில் வேலை செய்கிறேன், என்ன இல்லை கிடைக்கல அப்படின்னு. நான் வந்து கிடைக்கலன்றவங்க கிட்ட வந்து கேட்குற ஒரே கேள்வி வந்து என்னன்னா, ஒரு வீக்கில் எத்தனை ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க? இஸ் நாட் தட் ஒரு சிவியை ஒரே சிவியை ரெடி பண்ணிட்டு கிளிக் அப்ளைன்னு வந்து பண்ண ஊரில் அப்படி நடக்காது. ஓகே, ஒவ்வொரு ஜாபுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனை எடுத்து பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உங்கள் சிவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கவர் லெட்டர் எழுதி நீங்கள் வந்து அந்த மாதிரி சின்சியராக அப்ளை பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி கெட் அன் ஆஃபர். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைடு ஓப்பன். ஓகே, நிறைய இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணுங்க. சூப்பர், ரொம்ப சிறப்பாக சொன்னார். இப்போ என்னன்னா மெயினாக அதை தான், உங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் பண்ணாதீங்க. இங்கே
இங்கே வந்து இந்த ஊரில் வந்து ஐயோ லாங்குவேஜ் தெரியலையே, இந்த கஷ்டம், நிறைய பேர் அதான் லாங்குவேஜ் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு டெக்னிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எடுத்துக்குவாங்க. உங்கள் லைன் உங்கள் ட்ரீமை கரெக்டாக ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் கோலில் சூப்பராக இங்கே செட்டில் ஆகிறதுக்கு பாருங்கள். அதான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லீகலாக நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மெயின் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக்அவே என்னென்னா, நீங்கள் எந்த ஜாப் போனாலும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், கான்ட்ராக்ட் இருக்கணும், இன்னொன்று எண்ணெய் கரெக்டாக கட்டணும். இந்த மாதிரி உங்கள் சைடில் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நல்லா சூப்பராக இங்கே செட்டில் ஆகலாம்.